வணக்கம். வாங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் லெவரியா தான் செய்ய போகிறோம். லெவரியா பிடிக்காத ஆக்களே இல்லை. ஆனால் நாங்கள் தமிழர்கள் இந்த சாப்பாடு செய்கிறத குறைவு. இலங்கையில் சிங்கள மக்களுடைய முக்கிய ஒரு உணவாக இது இருக்குது. எந்த கடையாளுக்கு போனாலும் இந்த சாப்பாடு இருக்கும். என்ன கேட்டால் இந்த ஒரு சாப்பாடு தான் விலையும் குறைவு, சுவையும் அதிகம், தரமானது என்று நான் சொல்லுவேன். இந்த லெவரியாவை எப்படி சரியான முறையில் உடையாமல் பானி உருகி ஊற்றாமல் செய்கிறதுண்டு இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, நாங்கள் லெவரியா செய்ய தொடங்குவோம். லெவரியா செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் அதனுடைய உள்ளீடை தயார் செய்து கொள்ள வேணும். நான் இதில் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு 3 மேசைக்கரண்டி அளவு சீனி போட்டுக்கொள்கிறேன். இந்த சீனியை முதல்ல நாங்கள் உருக விடுவோம். அப்படியே மெல்லமாக உருகி ஒரு நல்ல வடிவான ஒரு தேன் கலருக்கு இந்த சீனி வர வேணும். அப்படியே கரண்டி எதுக்கும் வைக்கக்கூடாது. நாங்கள் அந்த பாத்திரத்தை சுழட்டி சுழட்டி கொஞ்சம் சரித்து விட்டு அப்படியே உருக்கி எடுக்க வேணும். லெவரியாவுக்கு நாங்கள் பாவிக்கிற தேங்காய் பூவின் நிறத்தை மாற்றுறதுக்காகத்தான் இந்த சீனியை இப்படி நாங்கள் கேரமல் செய்கிறோம். சீனிக்கு பதிலாக நாங்கள் சர்க்கரை பாவிக்கலாம், பனங்கட்டி பாவிக்கலாம். சீனி உருகி நல்ல கலர் வந்துடுது. இதில் நாங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்வோம். நான் இதில் 100 ml அளவுக்கு தண்ணி விடுறேன். தண்ணி விட்டோன்னே அந்த சீனி கல்லாகும். கல்லானதுக்கு பிறகு திரும்பவும் அது இந்த தண்ணியோடு சேர்ந்து கரையும். சீனி பானி கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் 250 கிராம் சீனி சேர்த்துருக்குறேன். முதல்ல வேறையாக 3 மேசைக்கரண்டி சீனி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த சீனி கரையும் வரையும் நாங்கள் கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இந்த சீனி முழுவதுமே நல்லா கரைய வேணும். நாங்கள் இந்த சீனி பானி கொதிக்கக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். சீனி எல்லாமே கரைஞ்சதுக்கு பிறகு இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு தேங்காய் திருவி பூ எடுத்து வச்சிருக்கிறேன். இது 250 கிராம் இருக்கும். 300 கிராம் மட்டுமென்றாலும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் 250 கிராம் சீனி, 250 கிராம் தேங்காய், இதுதான் கணக்கான அளவு. இப்போ இந்த கலவையில் இருக்கிற தண்ணீர் தன்மை கொஞ்சம் வத்தும் வரையும் நாங்கள் இதை கலந்து விட்டு கொள்ளுவோம். இதில் தேங்காய் பூ, சீனி எல்லாமே நல்லா கலந்து அப்படியே திரண்டு வர வேணும். கொஞ்சமாவது சீனி கரையாமல் இருந்தால், கட்டிகள் இருந்தாலோ நாங்கள் லெவரியா அவிக்கிற நேரம் அந்த சூட்டுக்கு அந்த சீனி திரும்ப உருகி அப்படியே லெவரியா உடைஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி தன்மை வற்றி கொண்டு வருகுது. அடுத்தது இதில் முக்கியமான பொருள் ஏலக்காய். நான் இதில் ஒரு 10 ஏலக்காய் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காயை நாங்கள் பச்சையாகத்தான் போட வேணும். இனிப்பு சாப்பாடுகளுக்கு ஏலக்காய் பச்சையாக போடுறது தான் நல்லது. இந்த 10 ஏலக்காயும் தோலாக்கி இருக்குது. அதை நாங்கள் தேங்காய்க்கு மேலே போட்டுக்கொள்ளுவோம். ஏலக்காய் சேர்த்ததுக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இப்போ இந்த சூட்டிலேயே இதை கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இறக்கி வைக்கல இது ஆறி கொஞ்சம் நல்ல இறுக்கமான பதத்துக்கு வந்துடும். ஆகலும் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அள்ளி வைக்கிற மாதிரி இருக்க வேணும். நல்லாவே இறுகிட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு இதை கரண்டியால் எடுத்து லெவரியாவில் வைக்க இயலாது, ஒட்டி பிடிச்சு கொள்ளும். இனி நாங்கள் லெவரியாவுக்கு மாவை குழைச்சிருவோம். நான் இதில் 1/2 கிலோ அரிசி மா எடுத்துருக்கிறேன். வறுத்த அரிசி மா. நாங்கள் சிவப்பு அரிசி மா எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் வெள்ளை அரிசி மா எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். மாவையும் உப்பையும் சேர்த்து ஒருக்கா கலந்து விட்டுருவோம். நான் இந்த சில்வர் கப்பால் அளந்து தான் தண்ணி எடுக்க போகிறேன். இந்த கப் 250 ml. எங்களுக்கு 500 கிராம் மா குழைக்கிறதுக்கு 500 ml அளவுக்கு தண்ணி தேவைப்படும், சுடு தண்ணி. நாங்கள் இடியப்பத்துக்கு மா குழைக்கிற அதே பதத்தில் தான் இந்த மாவையும் குழைக்க வேணும். நல்லா கொதித்து பொங்கின தண்ணியை 1 நிமிஷம் அளவு ஆவியை அடங்க விட்டுட்டு குழைச்சோம்னு சொன்னால் மா கையில் எல்லாம் ஒட்டாது, இடியப்பம் புளியவும் ஈஸியாக இருக்கும்.
முதல்ல 1 கப் தண்ணி விட்டு மாவை குழைச்சேன். இப்போ நான் 2வது கப் தண்ணி எடுத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுத்துக்கொள்வோம். தண்ணி ஒரே இதாக விடக்கூடாது. விட்டோம்னு சொன்னால் சில நேரம் கூடி குறைஞ்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு இடியப்பம் சரியாக வராது. சில வேளைகளில் இடியப்பத்துக்கு தண்ணி கூடிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் மேலால் மாவை போட்டோம்னு சொன்னால் அந்த இடியப்பம் எங்களுக்கு கல் மாதிரி தான் வரும், பஞ்சு மாதிரி வராது. அதால் நாங்கள் குழைக்கிற நேரமே தண்ணியை கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க வேணும். பழக்கமில்லாத பிள்ளைகள் இருப்பீங்க, ஒரு அடியாக தண்ணியை விட்டு குழைக்கக்கூடாது. ஒரு உருண்டையான அகப்பத்தடி எடுத்தீங்கன்னாலே காணும் நடுவில் தண்ணியை விட்டுட்டு அதால் அப்படியே சுற்றி சுற்றி குழைக்க மாவெல்லாம் நல்லா திரண்டு அப்படியே உருண்டையாக வந்துடும். நாங்கள் இந்த வெள்ளை அரிசி மாவில் செய்கிற லெவரியாவை விட எங்களோட சிவப்பரிசி மாவில் செய்கிற லெவரியா தான் இன்னும் சுவையாக இருக்கும். லெவரியா செய்கிறதுக்கு தேவையான மாவை நாங்கள் குழைச்சி எடுத்துட்டோம். இந்த மாவு கையிலையோ பாத்திரத்திலையோ ஒட்டக்கூடாது. அதே நேரம் நாங்கள் கண்டபடி கை வச்சு குழைக்கக்கூடாது. ஒரே திறனையாக வந்துட வேணும். எப்போவுமே இடியப்பம் அவிக்கிற நேரம் நாங்கள் மாவை நல்லா உருண்டையாக்கி எடுத்துட வேணும். இல்லாமல் கண்டபடி குழைச்சி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடியப்பம் புளிஞ்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல இடியப்பம் புளிகிறது சரியான கஷ்டமாக இருக்கும். நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மேலால் விட்டுருக்கிறேன். அப்போ தான் மா காயாமல் இருக்கும். எங்கட மா தயாராகிட்டுது. இனி நாங்கள் லெவரியாவுக்குரிய இடியப்பத்தை பிழிஞ்சிருவோம். நான் இதில் வாழை இலையை வட்டமாக வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு ஒரே அளவில் லெவரியாவை செய்து எடுக்கலாம். வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். நாங்கள் இந்த வட்டத்தை ஏதாவது எங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு தட்டை வச்சு இப்படி வட்டமாக வெட்டி எடுத்துட்டோம்டா சரி. மர உரலில் தான் நான் இடியப்பத்தை பிழிய போகிறேன். இடியப்ப உரல் புதுசாக இருந்தால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசிக்கொள்ள வேணும். நான் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசி இருக்கிறேன். இப்போ நாங்கள் மாவை எடுத்து வச்சுட்டோம். இனி எங்களோட இடியப்பத்தை நல்லா வட்டமாக புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இடியப்பத்தை விட இதை கொஞ்சம் பெரிய அகலமாக கொஞ்சம் புழிஞ்சு கொள்ள வேணும். இடியப்பம் மாதிரி மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக புளிய வேணும். அப்போ தான் எங்களோட தேங்காய் உள்ளுக்கு வச்சதுக்கு பிறகு உருகி வெளியில் வராது. இப்போ நாங்கள் உள்ளீடை வச்சுக்கொள்ளுவோம். உள்ளீடு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு வச்சோம்னால் காணும். கணக்க வைக்கக்கூடாது, எங்களுக்கு சாப்பிட திகட்டும். இப்போ நாங்கள் வாழையில் 2 பக்கத்தையும் அப்படியே கையால் எடுத்து மெல்லமாக மடித்து விட்டுருவோம். மடிச்சிட்டு அந்த 2 பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல லைட்டாக ஒருக்கா அமர்த்தி விட்டுக்கொள்ளுவோம். எங்களோட லெவரியா தயாராகிட்டுது. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி விட்டோம்டா சரி. இதை இப்படியே நாங்கள் ஓரமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லெவரியாவையும் தயார் செய்து எடுத்துக்கொண்டு அவிக்க தொடங்குவோம். இந்த லெவரியாவை இப்படியே நான் கையால் எடுக்கிறேன். லெவரியா உடையில முழுசாக அப்படியே இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்க வேணும். நான் இன்னொரு லெவரியாவை உங்களுக்கு மடித்து காட்டுறேன். வாழை இலைக்கு பதிலாக நாங்கள் நல்ல பொலித்தீன் இருந்தாலும் பாவிக்கலாம். லெவரியா அவிக்கிறதுக்குன்னு வேறையா தட்டு இருக்குது. ஆனால் அந்த தட்டு இங்கே நான் கடைகளில் பார்த்தேன் இல்லை. அடுத்த லெவரியாவும் தயாராகிட்டது. நாங்கள் அவிக்க தொடங்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த தட்டை இடையில் போட்டுருவோம். அதுக்கு மேலே ஒரு இடியப்பத்தட்டு வச்சுருவோம். அதுக்கு மேலே வாழை இலையை போட்டுருவோம். வாழை இலையை போட்டுட்டு வாழை இலையில் தான் நாங்கள் லெவரியாவை அவிக்க போகிறோம். தண்ணி ஓரளவு கொதி வரைக்குள்ளேயே நாங்கள் லெவரியாவை வைப்போம். இல்லாட்டி நல்லா ஆவி வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கை சூடும் வைக்க இயலாது. ரைஸ் குக்கர் சட்டின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கணக்க லெவரியா வைக்கலாம். நான் இதில் 3 தான் வச்சுருக்கிறேன். இப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் போல் அவிய விட்டோம்னா காணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது. லெவரியா அவிஞ்சிட்டுது. நாங்கள் நல்லா கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு மேலே தொட்டு பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வலுவழுப்பு மாதிரி இருக்கும். அவிய இல்லைன்னு சொன்னால் எங்கள்ட கையோடு ஒட்டி கொண்டு வரும். இப்போ இது அவிஞ்சிட்டுது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நாங்கள் எடுத்துருவோம். ஓரளவுக்கு ஆறிட்டுது.
நான் இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற லெவரியாவையும் நாங்கள் அவிச்சிருவோம். இது ஒரு பக்கம் அவிய, மற்ற பக்கம் லெவரியா முடிஞ்சிடும். ஏன்னா இது அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும், அருமையான ஒரு சாப்பாடு. 1/2 கிலோ மாவில் ஒரு 25 லெவரியா அளவுக்கு அவிக்க முடியும். எங்களோட சுவையான லெவரியா தயாராகிட்டது. நான் ஒரு லெவரியாவை எடுத்து உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்படி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த லெவரியா ஒன்றுமே உடையே இல்லை. இடியப்ப மாவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. லெவரியான சுவையண்டா சொல்ல தேவையில்லை. அந்த தேங்காய் பூவும் ஏலக்காய் வாசத்தோடு சேர்ந்து சாப்பிடக்குள்ள அவ்வளவு அருமையாக இருக்கும். ஒரு 2 லெவரியா சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ பிளேன் டீயோ குடித்தோம்னா காணும் ஒரு நேரம் பசி தீர்ந்து போயிடும். லெவரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி.